சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இல்லைங்களா, வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூனும் நம்ம மஞ்சத்தூள் வச்சுருக்கோம், இதோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், அரிசி போட்டேன், 1க்கு 2 தண்ணியை ஊற்றியாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம அளவெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மட்டும் கொத்தமல்லி தூவி வச்சுட்டு நம்ம வந்து 3 விசில் விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாம் போட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஸ்டீம் முடிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பயங்கர சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நீளமாக இருக்குது பாருங்கள். நம்ம எப்போயுமே இந்த மாதிரி உட்டு கரண்டி போட்டோமா சாதம் உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி உட்டு கரண்டி வச்சு போடலாம். சாதா கரண்டியோட இது போட்டோமா நம்ம சாதம் உடையாமல் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சாதம் நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே எடுத்து நம்ம பரிமாறிக்க வேண்டியதான், சாப்பிட்டுக்க வேண்டியதான். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.